شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிற நாம் கடந்த சில நாட்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பெரும் ஆளுமைகள் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை பார்த்து வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளராக இந்த உலகத்திலே தன்னுடைய ஆளுமையை எவ்வாறு வெளிப்படுத்தினார்கள் என்பது தொடர்பில் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி முறைமையை நீங்கள் எடுத்து பார்க்கிற போது இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஒரு ஆட்சியாளரும் செய்யாத ஒரு வித்தியாசமான மிகச் சிறப்பான ஆட்சி முறைமையை கடைபிடித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் என்பதை நாம் அத்தனை பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை படிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும். முஸ்லீம்களாக இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை பார்க்கிற போது மாத்திரமல்லாமல் ஒரு முஸ்லீம் அல்லாத நண்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் கூட இப்படியான ஒரு ஆட்சியாளர் உலகத்திலே வாழ முடியுமா, இப்படி யாரும் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய முடியுமா என்று ஆச்சரியப்படுகிற விதமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி முறைமை இந்த உலகத்திலே காணப்பட்டதை நாம் அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கான அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை ஆட்சி செய்த நிறைய ஆட்சியாளர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். குறிப்பாக இந்த உலக வரலாற்றினுடைய ஆட்சி வரலாற்றினுடைய ஒரு சில முக்கியமான பகுதிகளை மேற்குலகம் கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி வலுப்படுத்த வேண்டும், ஒரு நாட்டை நாம் வழிநடத்த வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய கொள்கைகளை எப்படி வகுக்க வேண்டும் என்கிற விஷயங்களில் கடந்த காலங்களில் இலங்கை தெற்காசிய நாடுகள் தவிர்ந்த மேற்குலக நாடுகளில் பாரிய அளவிலான அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்ட காட்சிகளை எல்லாம் நாம் கண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு அரசியல் மாற்றங்கள் ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டது என்றால், கம்யூனிச கொள்கை, இந்த கம்யூனிச கொள்கை ஒரு காலகட்டத்தில் முழு உலகத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்து விடுமோ என்று நினைக்கிற அளவுக்கு இந்த கொள்கையினுடைய வீரியம்
மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லப்பட்டது. இதே நேரத்தில் இந்த கார்ல் மார்க்ஸோடு இணைந்தவர்கள் மாசேதுங் இது போன்றவர்கள் எல்லாம் இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்தில் கடுமையான பிரயத்தனங்களை எடுத்துக்கொண்டார்கள். அதனால தான் கம்யூனிச கொள்கை நம்ம நாட்டில் கம்யூனிசம் பெரிய அளவில் வேர் பிடிக்கல. ஓரளவுக்கு ஜேவிபி மாதிரி கட்சிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு அதை சொல்றாங்களே தவிர அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமையின்மை அரசியல் ரீதியாக இல்லாமல் போன காரணத்தினால நம்ம நாட்டில் கம்யூனிசம் எடுபடாமல் போயிடுச்சு. இந்தியாவில் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த கொள்கை அது. இன்றைக்கும் இந்தியாவில் சில மாநிலங்களில் மம்தா பானர்ஜி போன்ற முதலமைச்சர்கள் இன்றைக்கு ஆட்சியை பிடித்திருந்தாலும் அவங்க ஆட்சி செய்யறதுக்கு முன்பதாக கடந்த 36 வருடங்களாக சில மாநிலங்களை கம்யூனிஸ்டுகளே ஆட்சி செய்த வரலாறுகள் எல்லாம் உண்டு. இன்றைக்கு சீனாவினுடைய அரசாங்கம் கம்யூனிச அரசாங்கமாகத்தான் இருக்கிறது. அதே போன்று வடகொரியாவினுடைய அரசாங்கம் கம்யூனிச அரசாங்கமாகத்தான் இருக்கிறது. இவங்களோட கொள்கை கம்யூனிசத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன தெரியுமா? அவங்க அடிப்படையாக பொருளாதாரத்தை வைத்துத்தான் கொள்கையை வகுத்திருப்பார்கள். அவங்கள்ட்ட வட்டியெல்லாம் கிடையாது. இஸ்லாத்தில் எப்படி வட்டி இல்லையோ அது மாதிரி கம்யூனிஸ்டுகள்கிட்டையும் வட்டி கிடையாது. பொருளாதாரத்தில் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே நல்ல தன்மை அது மட்டும்தான். அவங்கள்ட்ட பொருளாதார ரீதியாக வட்டியை வச்சிருக்கிற மாட்டாங்க. ஆனால் அவர்கள் சொன்ன கொள்கைகள் அத்தனையும் கம்யூனிஸ்டுகளுடைய அத்தனை கொள்கைகளுமே ஒரு நாட்டுக்கு ஒவ்வாத கொள்கைகளாகத்தான் இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது. என்ன கொள்கையை சொன்னாங்க? பொது உடைமை என்ற ஒரு தத்துவத்தை முன்வைத்தார்கள். பொது உடைமை என்றால் என்ன? இன்னைக்கும் சைனா போன்ற நாடுகளில் தனி மனிதனுக்கென்று பெருவாரியான சொத்துக்களை வைத்துக் கொள்ள முடியாது. பெரிய நிறுவனங்களை எல்லாம் கொண்டு நடத்த முடியாது. அவங்க எல்லாவற்றையுமே அரசு தான் கையில் வச்சுக்கிறோம். பொது உடைமை என்றால் என்ன? அத்தனை பேரும் சரிசமனாக இருக்க வேண்டும். சம உடைமை தத்துவம். முதலாளிக்கு 25,000 ரூபாய் சம்பளம்னா தொழிலாளிக்கும் 25,000 ரூபாய் சம்பளம். இது ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரு சிந்தனை போக்கா? டாக்டருக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். நோயாளி அவனும் எவ்வளவு சம்பளம் எடுத்துக்கிட்டு இருப்பான்? 50,000 ரூபாய் சம்பளம் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஆசிரியர் 50,000 ரூபாய் சம்பளம் எடுப்பாரு. அவர்கிட்ட எந்த புள்ள போய் படிக்குதோ அந்த புள்ளையினுடைய தகப்பனாரும் 50,000 ரூபாய் சம்பளம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. உலகத்தில் அந்த எந்த நாட்டை அவங்க ஆட்சி செய்கிறாங்களோ அந்த நாட்டில் சம உடைமை பொது உடைமை தத்துவம் என்று சொல்லி இந்த பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்துவார்கள். அதனால தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பார்க்கறதுக்கு சைனா ஒரு வல்லரசு ஆகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் என்னைக்கு ஆட்சியை கவுத்துடுவான்னு தெரியாது. சீனாவில் வடகொரியாவில் எல்லாம் இந்த சோசியல் மீடியாக்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஃபேஸ்புக் இயங்காது, வாட்ஸ்அப் இயங்காது, கூகுள் சர்ச் என்ஜின் வராது. சைனாவுக்குன்னு சொல்லி கூகுளுக்கு பதிலாக அவன் தனியாக போட்டு வச்சிருக்கிறான். எதுக்காக போட்டு வச்சிருக்கிறான்? ஜனநாயகம்னா என்னன்னு யாருமே தெரிஞ்சிடக்கூடாது. அவங்களுக்கு யாருக்கும் இந்த உலக அறிவு வந்துடக்கூடாது. நாங்கள் சொல்றதை மட்டும் நீங்க கேட்டு இருக்கணும். இதுதான் அவர்களுடைய பொது உடைமை தத்துவமாக முன்வைத்தார்கள். இதுக்கு மாற்றமாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா கேபிட்டலிசம் முதலாளித்துவம் என்று சொல்லி ஒரு கொள்கையை முன் வச்சாங்க. அதுக்கு கரெக்டா நின்று பிடிச்சுதான்னு கேட்டா நின்று பிடிக்கிற ஒரு கொள்கை கிடையாது. முதலாளித்துவம் என்ன? நினைச்சவன் நினைச்ச மாதிரி செயல்பட்டுக்கலாம், யாரும் எதையும் செஞ்சுக்கலாம் சொல்லி இதுக்கு நேர்மாற்றமாக ஒரு கொள்கையை கொண்டு வந்து போட்டாங்க. நிலையற்ற பொருளாதார கொள்கையாக இன்றைக்கும் அது இருந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் உலகத்தில் ஆட்சி ரீதியாக பெரிய அளவில் மாற்றத்தை உண்டாக்கிய இரண்டு கொள்கை. ஒன்று பொது உடைமை, இன்னொன்று முதலாளித்துவம். இப்படி ரெண்டு கொள்கைகள் முழு உலகத்தையுமே ஆண்டு விடுமோ என்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கிய கொள்கைகள். ஆனால் கடைசி நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? ஒவ்வொரு பகுதியாக வீழ்ந்து 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 எல்லா நாட்டிலையுமே படு தோல்வியை சந்திச்சு இன்னைக்கு அவங்களுடைய கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி வெறுமனே சீனாவிலையும் வடகொரியா உள்ளிட்ட நாடுகளையும் மட்டும்தான் இருக்குதே தவிர வேற எந்த நாட்டிலையும் எடுபட முடியலை. இப்போ லாஸ்ட்டாக தமிழகத்தில் நடந்த தேர்தலை கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை, எல்லா இடமுமே போயிடுச்சு. ஏன்னா அந்த கொள்கை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு கொள்கையாக இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செலுத்திய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த யுக்தி இருக்குதே, அது அனைத்து விதமான ஆட்சியாளர்களையும் விட்டு பாரிய அளவில் வித்தியாசப்படக்கூடிய ஒரு யுக்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தார்கள். எப்படி கடைபிடிச்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர். எந்த அளவுக்கு பெரிய ஆட்சியாளர்? சாதாரண ஆட்சியாளரா? சாதாரண ஆட்சியாளர்லாம் கிடையாது. மன்னர் கிஸ்ரா போன்றவர்கள்
முகம்மது என்னுடைய பகுதியையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவார் என்று சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆட்சியாளர். நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு ரோம் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன்லயே அதை பத்தி பேசுவான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தளபதி. இதே நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு இன்னொரு முக்கியமான கட்டுப்படுத்துகிற யுக்தி என்ன இருந்துச்சுன்னு கேட்டா, ஆன்மீக தலைவராகவும் இருந்தாங்க. ஆட்சி தலைவராக மட்டும் இருக்கல, ரசூலுல்லா ஆன்மீக தலைவராகவும் இருந்த காரணத்தினால ரசூலுல்லா சொல்வதை கேட்டு ரசூலுல்லாவுடைய கண்ணசைப்புக்கு காரியம் பார்க்கக்கூடிய பல தொண்டர்கள் நபித்தோழர்கள் இருந்தார்கள். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை ஆன்மீக ரீதியா மாத்திரம் அப்ளை பண்ணாம ஆட்சிக்கும் அதையே அப்ளை பண்ணாங்க. ஆன்மீகத்தை தான் ஆட்சிக்கும் கொண்டு வந்து வச்சாங்க. ஆட்சியாக ஆட்சியினுடைய ஆளக்கூடிய தன்மையாக வேதம் தான் காணப்படும், நபிகளாருடைய வார்த்தைகள் தான் காணப்படும் என்று அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சதோட யாராலும் எதுவும் செய்ய முடியல. கட்டுப்படுத்துறதுக்கு எது ஈஸி? உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வெள்ளப்பெருக்கு வந்தது இல்லையா, இப்போ பாரிய வெள்ளப்பெருக்கை இலங்கை சந்தித்தது. நம்ம ஜமாத்து சார்பாக துப்புரவு பணியை மேற்கொண்டோம். மற்ற அமைப்புகளும் மற்ற பணிகளை எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அவங்க செஞ்சதை விட நம்மளால ஏன் அதிகமாக செய்ய முடியுதுன்னு கேட்டால், சொன்னால் என்ன செய்வாங்க, நிர்வாக ரீதியாக மார்க்க ரீதியாக தவறுகள் இருந்தால் அதை சுட்டி கட்டி கேட்பாங்க. நிர்வாக ரீதியாக இதை இப்படித்தான் செய்யணும், தலைவர் சொன்னால் அது தொண்டர்கள் கட்டுப்படணும், இந்த மாதிரி நாம போகணும்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டை வைக்கிற போது எதுக்காக வந்து வேலை பார்ப்பான்? சம்பளத்துக்கு வேலை பார்க்கல, கொள்கைக்காக வந்து வேலை பார்ப்பான். கொள்கைக்காக வேலை பார்க்குற நேரத்தில் கொள்கையை சொல்லி கொள்கை அடிப்படையில் இப்படி கட்டுப்பட்டு வேலை பார்க்கணும்பான்னு கொண்டு போயிட்டோம்னு சொன்னால் நேர்த்தியாக வேலை செஞ்சிடலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த தடங்களும் இல்லாமல் அந்த பக்கம் போங்கன்னா அந்த பக்கம் 5 பேர் போயிடுவாங்க. மற்றவங்களை விட நேர்த்தியாக நம்ம செய்ய முடிஞ்சதுக்கான காரணம் என்ன? கொள்கையை சொல்லி ஒரு நிர்வாக செட்டப்பை வச்சு இப்படி தான் போகணும்னு சொல்லி வச்சிருக்கிறோம். வச்சதுனால என்னாச்சு, கரெக்டாக 5 பேர் அந்த குரூப் அங்கே போங்கப்பட்டா போயிடுவாங்க, இந்த குரூப் இங்கே போங்கப்பாண்டா போயிடுவாங்க. நபிகள் நாயகம் எதனால ஜெயிச்சாங்க? இந்த நபிகள் நாயகத்துடைய நிர்வாக திறமை இருக்குதே, அதை மிஞ்சிறது உலகத்தில் யாருடைய நிர்வாக திறமையை நீங்கள் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை சொல்லி ஒரு யுத்தத்துக்கு போக முன்னாடி ரசூலுல்லாஹ் உருக்கமாக பேசுவார்கள், விவரங்களை சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால், அந்த யுத்தத்துக்கு போன ஒன்றோ வெற்றி, இல்லை என்றால் உயிர் நீப்பது என்று சஹாபாக்கள் நினைக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த கொள்கையை சொல்லி அந்த மக்களை வழிநடத்துவார்கள். அதனால தான் அவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. சாதாரணமான ஆன்மீக தலைவரும் இல்லை, ஆட்சி தலைவருங்கிறது ஒன்று. ஆன்மீக தலைவர்னா எப்படி ஆன்மீக தலைவர் நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு மதம் இருக்கும், அந்த மதத்தில் பூசாரியா இருக்கிறவனுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கும். ஒரு மதத்தில் பூசாரியா இருக்கிறவரை எவ்வளவு பெரிய அதிகாரத்தோட காணப்படுவார். அல்லது ஒரு மதத்தில் நம்ம மதத்தில் மௌலவின்னு இருக்கிறவர், பள்ளிவாசல்ல மௌலவியா இருக்கிறவர் எவ்வளவு விஷயங்களை தலையிடுறாரு. இப்படி சாதாரணமாக ஒருவருக்கே இப்படி இருக்கும்னா, ஒரு மதத்தினுடைய ஸ்தாபகர் புனருஸ்தாபனம் செய்தவர் அவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்திருக்கும். இதையெல்லாம் வச்சு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை நகர்த்தினார்கள். அதில் எப்படி ஆட்சி? கேள்வி கேட்க ஆள் இல்லாத ஆட்சி. ரசூலுல்லாஹ்வுடைய அரசாங்கத்தில் எதிர்கட்சி உண்டா? எதிர்கட்சி இல்லை. இப்போ எதிர்கட்சி இருக்குது. இப்போ எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி உண்டு. அரசாட்சி என்று சொல்லிக் கொள்ளுகிற பிரித்தானியாவில் கூட அரசி ஒரு பக்கம் இருப்பா, அரசாங்கம் ஒன்றை வச்சு ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு வச்சிருக்கிறானா இல்லையா? பிரித்தானியாவில் ராணி இருக்கிறாங்க. ராணி அரசாங்கத்தினுடைய அதிவியர் பீடமாக இருந்தால் கூட எதிர்கட்சி இருக்குது. அப்படித்தான் இந்த உலக வளமையை கொண்டு போறாங்க. ரசூலுல்லாவுக்கு எதிர்கட்சி உண்டா? அங்க யாருமே கிடையாது. நபிகள் நாயகம் நினைச்ச மாதிரி செயல்படலாம். ஆனா ரசூலுல்லாவுடைய ஆட்சி முறை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்தார்கள் என்றோ, அதிகாரத்தில் கையாடல் செய்தார்கள் என்றோ, அல்லது சொத்துக்களை கையாடல் பண்ணினார்கள் என்றோ ஒரு இடத்துல கூட ரிமார்க்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மிக புனிதமாக வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ரசூலுல்லாவுடைய ஆட்சி விஷயத்தை 2 விதமாக நாம் அணுக வேண்டி இருக்கிறது. முதல் பகுதி என்னவென்றால், ஆட்சி புரிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்னிலையான நிலை எப்படி இருந்தது? ஆட்சியாளராக இருப்பார்ல, ஆட்சியாளராக இருக்கிறவர் அவருடைய தன்னிலை, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா,
ஆட்சியாளராக இருந்தவர் எப்படி நீதி செலுத்தினார், எப்படி சம உரிமையை கொடுத்தார், எப்படி ஆட்சி செய்தார் என்பது இரண்டாம் பகுதி. அதுல முதல் பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் அரசியலுக்குள்ள வருவாங்கல்ல, அரசியலுக்குள்ள வர்றதுல ரெண்டு சாரார் இருப்பாங்க. ஒரு சாராரை பார்த்தீங்கன்னா சொத்து பத்து ஒண்ணுமே இருக்காது, அப்பதான் அரசியலுக்குள்ள வருவான். ஏதோ கஷ்டப்பட்டு நொமினேஷன் கட்டி எப்படியோ எலெக்ஷன் கேட்டு எம்பி ஆகி போயிடுவாரு. ஆனா ஒரு 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னு வைங்க, அடுத்த எம்பி எலெக்ஷனுக்கு 50 கோடி செலவழிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட சொத்து இருக்கும். ஆரம்பத்தில் அரசியலுக்குள்ள வரக்கல ஒண்ணும் இருக்காது. நான் அங்கே வசூல் செய்தேன், இங்கே வசூல் செய்தேன், மக்களுக்காக கஷ்டப்பட்டேன், இப்படி வருவாங்க. 5 வருஷம் போச்சுன்னு வைங்களேன், அடுத்த எலெக்ஷன்ல ஃப்ராடோ என்ன, மற்ற கார்கள் என்ன, 1க்கு 10 காரை போட்டு ஆக்களை போட்டு பணத்தை கொடுத்து இந்த அளவு செலவழிச்சு எலெக்ஷன் கேட்கக்கூடிய காட்சியை நீங்க பார்ப்பீங்க. இது யாருன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லாம உழைக்கிறதுக்காக அரசியலுக்குள்ள வர்ற வேண்டிய அர்த்தம். புரியுதா? அங்க மகான்கள் யாரும் வரல தானே. என்ன நினைச்சிடக்கூடாது, சொல்லுவாங்க நான் அரசியலுக்குள்ள வந்து ஒரு நயா பைசா கூட உழைக்கல, பச்சை புழுகன்னு அர்த்தம். செய்வானா அப்படி? அப்படி யாரையாவது இது ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியா இங்க நடக்குது? சஹாபாக்கள் தானே இவங்க அத்தனை பேரு, 100 பேரும் போய் சொல்றான்னு அர்த்தம். ஏன் அத்தனை பேரும் ஊழல் பண்றவங்க தான். அதுல வந்து தேனை தொட்டவன் நக்காம இருப்பானா? அத்தனை பேரும் அதுக்கு ஒத்த இல்லாம உள்ள வந்து பணக்காரனாகிறான்னா உழைக்கிறதுக்குண்டே அரசியலுக்குள்ள வந்திருக்கிறான்னு அர்த்தம். சில பேர் அரசியலுக்குள்ள வருவான். எப்படி வருவான் தெரியுமா? கோடி கோடியா காசு இருக்கும். கோடி கோடியா காசு இருந்தா அவன் அவ்வளவு கோடிக்கணக்கான காசை வச்சிருந்து எலெக்ஷன் கேட்பான், அரசியலுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுவான். அது எதுக்காக வர்றான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் இருக்கிற பால்கள்லையே, பால் இருக்குது இல்லையா, பால்கள்லையே மிக டேஸ்டான பால் எது தெரியுமா? அதிகார பால் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு பால் இருக்குது இல்ல, எத்தனையோ ரத்தி இருக்குது, ஹைலண்ட் இருக்குது, அந்த பால் இந்த பால், ஒட்டக பால், ஆட்டுப்பால், மாட்டுப்பால் இருக்குதா இல்லையா? இந்த பால்கள்ல எல்லாம் ரொம்ப இனிமையான பால் எது தெரியுமா? அதிகார பால் அப்படிங்கிறாங்க. மஹிந்த ராஜபக்சே பார்க்குறோமா இல்லையா? என்ன பாடுபடுறான், திரும்ப எப்படியாவது வந்து என்னன்னு கேட்டா அது இயற்கையா அவனுடைய தப்பு இல்லை, யதார்த்தத்தில் அவன் அப்படித்தான் அந்த அதிகார பாலை ருசிச்சிருக்கிறான். ருசிச்ச பால் டேஸ்ட் கண்டதுக்கு பிறகு அதை விட்டுலாம்னு நினைச்சிருவானா? அந்த இடத்துக்கு எவன் வந்தாலும் அப்படித்தான் இருப்பான். அப்ப பண பலம் படைத்தவர்கள் ஆட்சிக்குள்ள வர்றாங்கன்னு சொன்ன, அரசியலுக்குள்ள வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? பணத்தால் அதிகாரத்தை வெல்ல முடியாது. அதிகாரம் இருக்கிறவன் தான் பலம் இருக்கும். பணம் இருந்தா பத்தாது, அதிகாரம் இருக்கணும். அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிறதுக்கு வருவாங்க, தன் சொத்தை பாதுகாக்க வருவாங்க. என்ன சொல்லுவான் தெரியுமா? எலெக்ஷன்ல 50 லட்சம் செலவழிச்சேன், 5 கோடி செலவழிச்சு தான் இந்த எம்பி பதவியை எடுத்தேன்பா. 5 கோடி செலவழிச்சான்ல, 5 கோடி செலவழிச்சவன் 5 வருஷத்துக்குள்ள 50 கோடி உழைக்க மாட்டான். புத்திசாலி இல்லாம முட்டாள்தனமாக 5 கோடியை செலவழிப்பான் ஒருத்தன். 5 கோடியை செலவழிச்சு ஒரு எம்பி சீட் எடுக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது? அப்ப அதுல ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். இப்படித்தான் உலகத்தில் எந்த மகான் பேசினாலும் சரி, அத்தனை பேரும் என்ன செய்வான்? அரசியலுக்குள்ள வந்தா இதுதான் நிலைமை. யாரு அரசியலுக்குள்ள வந்தாலும், எவ்வளவு பெரிய மிம்பர்ல ஏறி பயான் பண்ணினாலும், நாளைக்கு அரசியலுக்குள்ள வந்து ஒரு எம்பியா எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வைங்க, அவன் விரும்பியோ விரும்பாமலோ எத்தனையோ தவறுகளுக்கு கையெழுத்து போட வேண்டி வரும், ஆனால் எங்களை காசு அடிக்க வேண்டி வரும், எல்லாம் செய்ய வேண்டி வரும். இதுதான் உலக வளமை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்னிலையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளராக திகழ்ந்ததை போல யாருமே திகழவில்லை. அவர்கள் அமெரிக்காவில் ராணுவத்துக்கு என்று சொல்லி படிக்கிறதுக்காக இராணுவத்தினருக்கு என்று சொல்லி ஒரு மேகசின் போடுறாங்க. ராணுவம் மட்டும்தான் அதை படிக்கும். கிட்டத்தட்ட 23,000 பிரதிகள் ஒரு மாதத்துக்கு பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு மேகசின் அது. அந்த மேகசின்ல 2007ஆம் ஆண்டு ஒரு தனி பத்திரிகையை வெளியிட்டான். எதுக்கு பத்திரிகை வெளியிட்டான் தெரியுமா? முகம்மதை போன்ற ஒரு நேர்த்தியான ராணுவத்தை வைத்து ஆட்சி செய்தவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகையில தனி பத்திரிகையை ஒன்றே ஆய்வு கட்டுரையாக வெளியிட்டான். ஏன் வெளியிடுறான்? இது மாதிரி ஆட்சியை யாராலையும் தர முடியாது. ஊழலற்ற, அடக்குமுறையற்ற, சுதந்திரமான, நியாயமான, நீதியான ஆட்சியை யாரால தர முடியும்? ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? உலக பற்றின்மை. அந்த ஆட்சிக்கு காரணம் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சிறப்பான ஒரு ஆட்சியாளர்னா, ஏன் சிறப்பான ஆட்சியாளர்? காசு எதுக்கு ரசூலுல்லாஹ் ஏன் ஊழல் பண்ணணுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு உலக தேவை எதுவுமே கிடையாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இன் குன்னா லனந்துர இலல் ஹிலால், நாங்கள் பிறை பார்ப்போம்,
ஒரு பிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம், இப்படி 3 பிறை பார்ப்போம். 2 மாதங்கள் தாண்டிவிடும். 3 பிறைன்னா 2 மாசம் போயிடும், 2 மாதங்கள் போய்விடும். ஆனால் எங்களுடைய வீடுகளில் அடுப்பெரியாது, சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு அடுப்பெரியாது. இந்த காலத்தில் இப்படி எவனா சொன்னான்னு அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா? பிஸ்ஸாட்ல இருந்து சாப்பாடு வருதுன்னு அர்த்தம். விளங்குதா? இல்லைன்னு சொன்னா வேற எங்கேயாவது சாப்பாடு வருதுன்னு அர்த்தம். நாட்டு மைத்திரிபால சிறிசேனோட வீட்டில் சமைக்கவே மாட்டாங்களாம். ஏன் பட்டினி கிடக்கிறார் அவரு? பட்டினியெல்லாம் கிடக்க மாட்டார். என்ன அர்த்தம்? அப்ப பிஸ்ஸாட்ல இருந்து இல்லைன்னா வேற எங்கேயாவது இருந்து சாப்பாடு வருதுன்னு அர்த்தம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகத்துடைய வீட்டில் 2 மாதங்கள் அடுப்பெரியவில்லை. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அன்னையே அப்படி என்றால் நீங்கள் எதனை சாப்பிடுவீர்கள்? அடுப்பெரியலங்கிறீங்க. அப்ப என்ன சாப்பாடு? அஸ்வதானி, 2 கருப்புகளை தான் சாப்பிடுவோம். 2 கருப்புண்டா என்ன? பேரிச்சம்பளமும் தண்ணீரும். பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டுக்குருவாங்களாம், தண்ணியே குடிச்சுக்கிருவாங்களாம். இதுதான் 2 மாதங்களாக எங்களுடைய வீட்டினுடைய நிலையாக இருந்தது. யார் வீடு? உலகத்திலே மிகச்சிறந்த ஆட்சியாளர், மிகச்சிறந்த அதிபராக வாழ்ந்த முகமது நபியினுடைய வீட்டில் 2 மாசம் அடுப்பெரியல. சாப்பாடு என்னன்னு கேட்டா பேரிச்சம்பளமும் தண்ணீரும். நம்மளால இதை செய்ய முடியுமா? ஆட்சியாளர் விடுங்க, நோன்பு திறக்கிறமே, நோன்பு திறக்கிற டைம்ல வெறும் பேரிச்சம்பளத்தையும் தண்ணீரை மட்டும் வச்சா நோன்பு திறந்துட முடியுமா? இஃப்தாருக்குன்னு கூப்பிடுவாங்க, நீங்களும் போவீங்கல்ல, எல்லாரும் போவோம்ல. இஃப்தாருக்கு போயிட்டோம், நம்ம வீட்டை விட்டுருங்க. இதை எப்போ உரியலாம் தெரியுமா? யாராவது ஒருத்தன் இஃப்தாருக்கு வான்னு சொல்லிட்டான், போயிட்டீங்க. போனா இஃப்தார் எங்க சாப்பாட்டை வைங்க, வச்சாச்சு சாப்பாட்டை எடுத்து பார்க்குறிய. என்ன பார்க்குறோம்? என்னடா இஃப்தார்னு கூப்பிட்டாங்க, ஆப்பிள் ஆரஞ்சு அது இது ஒரு நல்ல ஒரு இடியாப்ப கொத்து இதெல்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தா பேரிச்சம்பழத்தையும் தண்ணியும் தான் வைப்பேன்னு சொல்லியிருந்தா அல்லான்னு நான் ஏன்னு வீட்டில் நோம்பு திறந்துருப்பேன். வாப்பா ஏன் கூப்பிட்ட? இதைத்தான் கேட்போம். வேணும்னா வச்சு பாருங்க. ஒருத்தரை கூப்பிட்டு ஆஜியார் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் நோம்பு திறக்க வந்துடும், நாளைக்கு கட்டாயம் வந்துடணும்னு பாருங்க, சுவராக வருவேன்றவாரு. அடுத்த நாள் வரும்போது பேரிச்சம்பழம் தண்ணி மிஞ்சி மிஞ்சி போனால் பள்ளி கஞ்சி, இந்த 3ஐயும் சேர்த்து வச்சு பாருங்க. வெளியில சொல்லலாட்டியும் மனசுக்குள்ள திட்டிட்டு போவான், மூதேவி சொல்லாம இப்படி கூப்பிட்டு வந்தானே, என் வீட்டில் எப்படியெல்லாம் சாப்பாடு ஃபாலுடா இருக்குண்டா, என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும், மனைவி என்னெல்லாம் செஞ்சு வச்சிருப்பா தெரியுமா? இதெல்லாம் விட்டுவிட்டு இங்க வந்து இந்த பேரிச்சம்பழத்தையும் தண்ணியையும் அதுலயும் பேரிச்சம்பழத்துக்கு கணக்கு பார்ப்பாங்க. என்ன கணக்கு? பேரிச்சம்பழமா வச்சிருந்தா ஸ்ரீலங்கால எங்கேயும் பிச்சை எடுத்தானோ, இந்த பேரிச்சம்பழம் இவ்வளவு கேவலமா இருக்குது, நல்ல எந்த வகையான பேரிச்சம்பழம் எல்லாம் இருக்கு, நாக்கில் வச்சா அப்படி கரைஞ்சி போயிரு சொல்லாம சொல்லிட்டு போவாங்க. உங்களோட வீட்டில் நோன்பு திறக்க சூப்பராக வச்சிருந்தீங்க, ஆனால் பேரிச்சம்பழம் இதை விட நல்ல ரகமெல்லாம் இருக்குதுங்க, அதுகளை வாங்கி வைங்கன்னு என்ன அர்த்தம்? நாம கொடுத்தது முக்க சாப்பாடுன்னு அர்த்தம். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நோன்பு திறக்கும் போதே நமக்கு சாப்பாடு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி நினைக்கிறது தப்பில்லை, இப்படி நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 மாதங்கள் அவருடைய வீட்டிலே அடுப்பெரியவில்லை. சாதாரண ஏழையில வீடுண்டா கூட பரவாயில்லை, ரசூலுல்லாஹ் தான் ஆட்சியாளர். நினைச்சா கண்ணிசைவுக்கு காரியம் பார்க்கக்கூடிய தோழர்கள் இருந்தார்கள். ஆனா அரசாங்கத்துடைய சொத்தை எடுத்தாங்களா? அரசாங்கத்துடைய சொத்தை வச்சு வாழ்ந்தாங்களான்னு கேட்டா அந்த மாதிரியான காரியங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈடுபடல, அது செய்ய மாட்டாங்க ரசூலுல்லாஹ். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறை சம்பந்தமாக கேட்கப்படுகிறது. என்ன கேட்கிறாங்க? அதாவது சஹல் இப்னு சஅத் என்பவர் கேட்கிறார், ஹல் அக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நக்கியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோல் நீக்கப்பட்ட கோதுமையை வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்களா? தோல் நீக்கப்பட்ட கோதுமை தோல் நீக்கப்படாத கோதுமைங்கிறது நமக்கு ஒரு புதிய செய்தி. ஏன்னா தோல் நீக்கப்படாத கோதுமையை நாம் பார்த்துருக்கவே மாட்டோம். வேணும்னா இன்டர்நெட்டில் தேடி பாருங்க, எது தோல் நீக்கப்படாத கோதுமை எது தோல் நீக்கிய கோதுமைன்னு தெரியும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோதுமை மாதான் ஃப்ரீமா இருக்குதே, இதுதான் நமக்கு தெரிஞ்சது. அந்த கோதுமையில தோல் நீக்கப்படாத கோதுமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொட்டி சுட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அதற்கு என்ன பதில் சொல்லப்படுது தெரியுமா? நபியாக அனுப்பப்பட்டது முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோல் நீக்கப்பட்ட கோதுமையை பார்த்தது கூட இல்லை, சாப்பிட்டது 2வது. ரசூலுல்லாஹ் பார்த்தது கூட இல்லை. அந்த அளவுக்கு நபிகள் நாயகத்துடைய பொருளாதார நிலை இவ்வளவு கீழ்மட்டத்தில் தான் இருந்துச்சு. எந்த ஆட்சியாளர் வீட்டிலையாவது இப்படி இருக்குமா? இப்படி நீங்க பார்க்க முடியுமா? எவனாவது இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, காசு இல்லாமல் இருந்தேன்,
வெளியில தான் நாம எம்பி எம்எல்ஏண்டுகிட்டு இருக்கிறோம், வீட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குது, இப்படி சொன்ன யாரையாவது நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப திருப்பி அவர் கேட்கிறாரு, அப்படி என்றால் அந்த காலத்துல உங்க வீட்டில் சல்லடைகள் இருக்குமா? சல்லடை தெரியுமில்ல, மா அரிப்பாங்க. இப்ப மெஷின் எல்லாம் வந்ததுனால நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். சல்லடை இருக்குமான்னு கேட்கிறாங்க. அதுக்கும் அவர் என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, நபியாக அனுப்பப்பட்டது முதல் நபிகள் நாயகம் சல்லடையை பார்த்ததே கிடையாது. சல்லடை இருக்குமாவா? பார்த்ததே இல்லப்பா, இனி எங்க இருக்கிறதுக்கு? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறை சல்லடையை கூட பார்க்காத ஒரு ஆட்சியாளராகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை கலைந்திருக்கிறது. அப்ப கேட்கிறாங்க, சல்லடையை கூட பார்க்கலங்கிறீங்களே, அப்ப நீங்க எப்படித்தான் அதை சாப்பிடுவீங்கன்னு சொல்லும்போது, தோல் நீக்கப்படாத கோதுமையை எடுத்து அந்த அரைக்கிற மாவு அரைக்கிற மெஷின் இருக்கும் இல்லையா, அந்த காலத்தில் கல்லால் செஞ்சிருப்பாங்க, அந்த மெஷினில் போட்டு என்ன செய்வோம்னு கேட்டால் அப்படியே கசக்குவோம், அரைப்போம். அரைச்சதுக்கு பிறகு அதை அப்படியே எடுத்து போட்டு வாயால் ஊதுவோங்கிறாங்க. வாயால் கடலை ஊதுவியல்ல, நிலக்கடலையை கசக்கி அந்த தொலியெல்லாம் ஊதி விடுவோமே, ஊதி விட்டு நிலக்கடலையை நாம் சாப்பிட்ற மாதிரி இது நாம் நிலக்கடலை சாப்பிட்றதுக்கு சும்மா முசுப்புக்கு முகத்துவாரம் போகிற கதை. அது சும்மா இருக்கிற டைமில் சாப்பிட்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பசிக்கு அதுதான் அவருடைய தீவனமாகவே இருந்தது. இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது மாதிரி ஆட்சியாளர் எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா? தன்னிலையில இவ்வளவு வறுமையான ஒரு ஆட்சியாளர். நம்ம ஆட்சியாளர்கள் எப்படி ஃப்ராடு கார் வாங்கணும்னு சொல்லி 138 கோடி ஒதுக்கியிருக்காங்க, 160 கோடியை பார்க்குறீங்கல்ல. நாட்டில் என்ன பிரச்சனை? இப்போ அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்குமா இல்லையாண்ட பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ எதுக்கா மினிஸ்டர் மாட்ட கேட்குற, ராஜித சேனாரத்னட்ட கேட்குறான் பிபிசியால், இவ்வளோ ஒரு செலவழிச்சு உங்களுக்கு கார் வேணுமா? இந்தியாவிலலாம் மாருதி சுசுகியை தானே வச்சிருக்கிறாங்க, அதை வச்சுக்கிற வேண்டியதானே போது கட்டாயம் வேணும். நடந்தல 7-8 கிலோமீட்டர் நடந்தல எங்களுக்கு போக முடியாது, நாங்கள் மினிஸ்டர்மார் மக்களை தேவை நிறைவேற்றணும்ல, அதுக்கு கார் வேணும். கார் எப்படி தலதா அத்துக்கோரலைக்கு 7 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க, சுஜீவ சேனசிங்குக்கு 7 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கா பட்டியலை போட்டிருக்கான். 160 கோடியையும் பிரித்து போட்டிருக்கிறான். பிரித்து பார்த்தீங்கன்னு வைங்க, சுஜீவ சேனசிங்க சாப்பிட காசு இல்லாமல் கஷ்டப்படுறவன் பாருங்க, அவனுக்கு சைக்கிள் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு 7 கோடிக்கு கார் ஒன்று வேணும். தலதா அத்துக்கோரலைக்கு ஒன்றுமே இல்லை. இது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்சியாளர்கள் நிலைமை எப்படி இருக்குது? இந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமையை இன்றைய ஆட்சியாளர்களுடைய நிலைமையோட ஒப்பிட்டு பாருங்க. பக்கத்து நாடு நரேந்திர மோடி எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, அந்த ஆள் முதல்ல இந்தியாவில் தான் இருக்கானான்னு தேட வேண்டி கிடக்குது. ஏன்? ஆட்சிக்கு வந்ததுலேருந்து வெளிநாட்டில் தான் அந்த ஆள் இருக்கிறான். எப்போ வாரு அவ்வளவு சுற்றுப்பயணங்களாம். எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டால், அரசாங்க பணத்தை வீணடிக்கிற ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் உலக வரலாற்றில் சொந்த பணத்தில் வாழ்க்கையை கடத்திய அதற்கு கூட வசதி இல்லாத நிலையில் இருந்த ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அன்னை ஆயிஷா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மா ஷபியா ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் தாமின் ஸலாஸத ஐயாமின் ஹத்தா குபில. ரசூலுல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார் 3 வேளைகள் வயிறார சாப்பிட்டதில்லை. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு நிலைமை நம்ம வீட்டில் வந்தா தாங்கிக்கிற முடியுமா? 3 வேளை. சில பேர் பார்த்தோமா இல்லையா, வெள்ளத்தினால் மக்கள் கஷ்டப்படுகிற நேரத்தில் இது போன்ற ஒரு நிலையை உணர்ந்திருப்பார்கள். வெள்ளத்திலே மாட்டிக்கொண்ட மக்கள் உணர்ந்திருப்பீர்கள். எப்படி நிலை? ஒருவேளை சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. சாப்பிட்றதுக்கு இவ்வளவு கோடியா பணம் இருந்தாலும் சாப்பாடு கையில் கிடைக்குது இல்லை, தண்ணியால் சூழப்பட்டிருந்தாங்க. இது மாதிரி நேரத்தை யோசிச்சு நபிகள் நாயகத்துடைய இடத்தை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 வேளை முழுமையாக சாப்பிட்றதுக்கு ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் முடியலை. உயிரோடு இருந்த வரைக்கும் 3 வேளை சாப்பிட மாட்டாங்க, ஏதாவது ஒரு 2 வேளை இல்லாட்டி 1 வேளை. இப்படித்தான் அவர்களுடைய சாப்பாட்டினுடைய நாட்கள் கழிந்தது என்று சொல்லி ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இப்படி ஒரு தலைவரை உலக வரலாற்றில் யாராவது பார்க்க முடியுமா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்க முடியுமா? யாரையுமே பார்க்க முடியாது. என்ன காரணம்? பொது சொத்து இருக்குது, கோடியா சொத்து. எந்த அளவுக்கு சொத்து தெரியுமா? ஒரு ஆள் வர்றாரு ரசூலுல்லாஹ்ட்ட, 2வது கட்டத்தில் விரிவா பார்க்கலாம். ஒரு ஆள் வந்து சொல்றாரு, முகமது எனக்கு தர்மம் செய்யுங்கள் அப்படிங்கிறாரு, எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. உதவி தானே, இந்தா பண்ணிடுறேன் சொல்லி அவருக்கு ரசூலுல்லாஹ் தர்மம் செஞ்சாங்களாம். எவ்வளவு தர்மம் தெரியுமா? நம்மக்கிட்ட யாராவது வந்து ஏதாவது பார்த்து ஏதாவது செய்யுங்க பாவா அப்படின்னா, ஏதாவது அப்போ ஒரு 50 ரூபா வச்சுக்கிறங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றோம். இல்லைன்னா
ஒரு 100 ரூபா இது போதும் போக்குவரத்துக்கு வச்சுக்கிறங்க அப்படின்னு. நோன்பு காலம்னா நோன்பு காலமா அப்ப 150 ரூபா வச்சுக்க. இவ்வளவுதான் மிஞ்சி மிஞ்சி போன நோன்பு காலம். இறையச்சத்தை சொல்லி கேட்டான்னு வைங்க, இறையச்சத்துக்கு ஒரு 50 ரூபா கூடுதலாக மதிப்பு வந்துடும். என்ன செய்வோம்? இப்படித்தான் நாம கொடுப்போம். ரசூலுல்லாஹ்ட்ட நோன்பு காலத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா காற்றை விட வேகமாக தர்மம் செய்வாங்களாம். இதே நேரத்தில் சாதாரண நார்மல் நேரத்திலேயே ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வந்து கேட்டு முடிய அவருக்கு ரசூலுல்லாஹ் தர்மம் செய்கிறாங்க. என்ன தர்மம்? ஒரு கணவாய் நிரம்புகிற அளவுக்கு ஆடுகள். கணவாய்ண்டா என்ன? 2 மலை, 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கிற இடைவெளிக்கு பேர் தான் கணவாய். 2 கல்லு மலை இருந்தா அந்த 2 கல்லு மலைக்கும் இடையில இருக்கிற பெரிய அகண்ட பகுதி, அந்த பகுதிக்கு பேரு கணவாய். அதுல ஒரு 2000-3000 ஆட்டை நிரப்பிடலாம். சாதாரணமா நிரப்புறேன்னா, ஒழுங்கா நிரப்புறேன்னா 25000 ஆட்டை கூட நிரப்ப முடியும். அப்ப அவர் 25000 கொடுத்தாங்களா 2000-3000 கொடுத்தாங்களான்னு தெரியாது. எப்படி கொடுத்தாலும் ஒரு கணவாய் நிரம்புற அளவுக்கு எந்த ஆட்சியாளராவது கொடுப்பானா? நம்ம நாட்டில் சமூர்த்தி முத்திரையை கொடுக்கறதுக்கு இவங்க படுகிற பாட்டுக்கு இதெல்லாம் கொடுப்பானு நினைக்கிறீங்க? பிரைம் மினிஸ்டருக்கு கார் வாங்குறதுக்கு 60 கோடி, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6 கோடி. நாட்டு நிலைமை எப்படி? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6 கோடிங்க, பிரைம் மினிஸ்டருக்கு கார் வாங்குறதுக்கு 60 கோடி. சலாத இப்ப ராணுவ முகாம் எரிஞ்சுதே அதுக்கு 120 கோடி, ஆயுதத்துக்கு 120 கோடி, உயிருக்கு 6 கோடி, பிரைம் மினிஸ்டருக்கு வண்டி வாங்குறதுக்கு 60 கோடி. இதுதான் நாட்டினுடைய அரசியல். இவன் மட்டும் இல்ல, அவனுக்கு இவன் பரவாயில்லை. இதை எப்படி பார்க்கணும்னு கேட்டா இவங்களும் இப்படித்தானோ, இவங்களும் இப்படி மட்டும் இல்லை, இதுக்கு பிறகொத்தவன் தான் இப்படித்தான். என்ன பார்க்கணும்? அந்த இடத்துக்கு வந்துட்டாலே அப்படித்தான் இருப்பாங்க. என்ன அரசியல்னா அப்படிப்பட்டதுதான் அது. இதுக்கு முன்னாடி இருந்தவன் சாதாரணமா இருந்தானா? படுத்தின பாட்டை பாத்தியல்ல, அந்த ஆள் ரோட்ல ஓடுறதா நீங்க எல்லாம் இங்க இருக்க முடியாது. அந்த டைம் பாத்தியல்ல, அவசரமா போய் வண்டியெல்லாம் எடுத்து ஓரமா போட்டுருவான். பயான் நடந்துச்சோ இல்லையோ, அவன் ரோட்ல போறான்னு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, ரோட்ல எந்த அரசியல்வாதி போனாலும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யலாம். இந்த அளவுக்கு தான் அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு முடிய கணவாய் நிரம்புற அளவுக்கு எடுத்துட்டு போ. ஏன் சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் வந்து ஆட்சியாளர். ஆட்சியில் இருக்கிறவன் உங்க வீட்டுக்கு ஆசா? மக்களுடைய பணம், மக்களுடைய பணத்தை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நாம ஏன் யோசிக்கணும்? அதனால அள்ளி அள்ளி கொடுக்கணுங்க. மக்களுடைய பணம் வந்தா அள்ளி அள்ளி எவ்வளவு கேட்கிறான் அவ்வளவு எடுத்துட்டு போ, அவ்வளவுதான். மக்கள் தர்றாங்க. இந்த நிலைதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்தது. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜி பெருநாள். பெருநாள்னா எப்படி இருக்கும்? நமக்கெல்லாம் பெருநாள் என்றாலே உலகத்தில் அதை விட ஒரு சந்தோஷம் இருக்குமா? பெருநாள் தினத்தில் எவ்வளவு சந்தோஷமாக ஒரு வீட்டில் வரலாற்றிலேயே இறைச்சிக்கறி ஆக்கலைன்னா கூட பெருநாளைக்கு இறைச்சிக்கறி ஆக்குவாங்கல்ல. குறைஞ்சபட்சம் பெருநாள் தினம்னு சொன்னாலே நல்லொரு சாப்பாடு எல்லோருடைய வீட்டிலையும் இருக்குமா இல்லையா? இதுதான் பெருநாளுடைய நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரசூலுல்லாஹ் பெருநாள் தினத்தில், ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் ஒரு நாள், ஒரு 15 நாளைக்கு பிறகு வர்றாங்க. வந்து ஆயிஷா ரதியா வீட்டில் வந்து என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், சாப்பாடு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதான்னு கேட்குறாங்க. கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கப்படுகிறது. என்ன சாப்பாடு தெரியுமா? 15 நாளைக்கு முன்னாடி ஹஜ்ஜி பெருநாளைக்கு சமைச்ச சாப்பாட்டில் மிஞ்சின கறியினுடைய கால் குழம்பு, ஆடு அல்லது மாடு அறுத்திருப்பாங்க, அதனுடைய கால் குழம்பு இருக்குதா, ஆட்டு குழம்பு, ஆட்டு காலுடைய குழம்பு பகுதி, அதை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எடுத்து வைக்கிறாங்க. 15 நாளைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை எடுத்து சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா? சாதாரணமாக சாப்பிட மாட்டாங்க. அதை எடுத்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டா ரசூலுல்லாஹ் அவ்வளவு அந்நியோன்யமாக அதை சாப்பிடுவாங்க. ஃபாத்திமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை சொல்றாங்க. என்ன விளங்கணும் தெரியுமா? ஆட்டு குழம்பு தான். பழைய ஆட்டு குழம்பா இருந்தா கூட அற்புதமாக இருக்குதே. மனைவி சமைச்சு தரும்போது போய்க்கினாலும் சொல்லி பாருங்க, கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பாள்ல, போய் மொக்க சாப்பாடா இருந்தாலும் சொல்லி பாருங்க, என்ன அருமையா இருக்குது, எத்தனை நாள் கடையில் சாப்பிட்டு இருப்பேன், ஒரு நாள் கூட இது வந்து அமிர்தத்தை விட இனிமையானது அப்படி சொல்லி பாருங்க. அந்த ஒரு வார்த்தை போதும், சாகுற வரைக்கும் சொல்லுவா. நீங்க சொன்னீங்கல்ல அவ்வளவு இனிமையா, ஒரு நாளைக்கு 10 வாட்டி வந்து கேட்டுருவா, உண்மையிலே சாப்பாடு டேஸ்டா இருந்துச்சா, உண்மையை தான் சொல்றீங்களா? சில நேரம் வருவா உடுத்துக்கிட்டு வந்து நான் அழகா இருக்கேனா கேட்குறாங்கன்னு வைங்க. அப்ப என்ன செய்ய, ரொம்ப அழகா இருக்கிறீங்கம்மா, மகாராணி மாதிரி இருக்கிற, உன்ன மாதிரி ஒரு அழகிய நான் பார்க்கல, இப்படி சொல்லி பாருங்க. அவ்வளவு அழகாவா இருக்கிறேன். அந்த அந்த சார்ஜர் வந்து சார்ஜ் பண்ணினது எவ்வளவு நிற்கும்? குறைஞ்சது 1 மாசத்துக்காவது நிற்கும். அடுத்த நாள் கூட திட்டி பாருங்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணா மனுஷ மாதிரியா இருக்கிறன்னா கூட அதெல்லாம் கண்டுக்கொள்ளுங்க, நம்மள அழகின்னு சொல்லிட்டார்ல,
சொன்னா சொல்லிட்டு போறாரு. நேத்து அழகின்னு சொன்ன வாயால இன்னைக்கு அசிங்கம் பிடிச்சோன்னு சொன்னா என்னது? நேத்து அழகியா இல்லையா? எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, சாப்பிடும்போது சாப்பாடு வச்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு உணவையுமே குறை சொல்ல மாட்டார்கள். ரசூலுல்லாஹி சாப்பாடு வச்சா என்ன செய்ய மாட்டாங்களா? எந்த ஒரு சாப்பாட்டையுமே குறை சொல்ல மாட்டாங்க. நல்லா இருந்தது, நல்ல டேஸ்டா இருந்தது, சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்போ என்ன பார்க்கணும்னு கேட்டா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தளபதியாக இருக்கிறார்கள். வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. 15 நாள் பழசியான ஒரு பழைய உணவைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை இருந்தது. இப்படி ஒரு ஆட்சியாளரை உலக வரலாற்றில் எங்க பார்த்துருக்கிறீங்க? எவனையாவது சொல்ல முடியுமா? எத்தனை ஆட்சியா உலகத்தில் இவரை விட மிகச்சிறந்த ஆட்சியாளர் இல்லைன்னு சொல்லி போற்றி புகழ்கிற ஆட்சியாளர்களை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. பக்கத்தில் வைக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஈடாகுமா? இணையாகுமா? கண்டிப்பாக வராது. இப்படி ஒரு ஆட்சியாளரை இந்த உலகம் கண்டிருக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதி ஒரு நாள் இரவு வெளியில வர்றாங்க. இரவு நேரத்தில் பசி கொடுமை தாங்க முடியல. பசி வந்தா தூக்கம் போகுமா? தூக்கம் போகாது. வெளியில எழும்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில வர்றாங்க. அபூபக்கரே, என்ன விஷயம் மிட் நைட்ல நீங்க வெளியில வர்றீங்களே என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கடுமையான பசியாக இருக்கிறது, தூங்க முடியவில்லை. இந்த அபூபக்கர் யாரு? இஸ்லாமிய வரலாற்றினுடைய முதலாவது ஆட்சியாளர். நபிகள் நாயகத்துக்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கையிலே எடுத்த மிகச்சிறந்த ஆட்சியாளர்களில் இவரும் ஒருவர். கொஞ்ச நேரத்தில் பார்க்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெளியிலே நிற்கிற நேரத்தில் அடுத்த ஆள் வெளியே வர்றாங்க. யாரு? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வெளியிலே வருகிறார்கள். உமரே, நீங்கள் ஏன் வெளியே வந்தீர்கள்? பசி கொடுமை தாங்க முடியவில்லை யா ரசூலல்லாஹ், சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, அதனால் தான் வெளியிலே வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஜனாதிபதியினுடைய ஆட்கள் அரசாங்கம் சரியா பார்த்தா யாரு? மந்திரி சபையில் இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் ஒரு அரசாங்கத்தை நடத்துறதே இவங்க தானே. அப்படி ரசூலுல்லாஹ் ஜனாதிபதியா இருந்தாலும் அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்கிற மிக முக்கியமான தளபதிகள் ஒருத்தரும் சாப்பிடலன்னு வெளியே வர்றாங்க. கேட்குறாங்க, அது சரி நபிகள் நாயகமே, நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நானும் பசி கொடுமை தாங்க முடியாமல் தான் வெளியிலே வந்தேன். ரசூலுல்லாஹ் ஏன் வல்லாஹி பண்ணி சொல்றாங்க தெரியுமா? சும்மா சொல்லியிருக்கலாம் தானே, எனக்கும் பசிக்குதுப்பா அதுக்கு தான் வந்தேன்னு சொன்னா சமாளிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பசியோட வெளியே வந்தீங்களா? நான் நல்லா மூக்கு முட்டியா சாப்பிட்டு 2 பேரை பார்க்குறேன். என்னங்க நைட்டு நேரத்தில் 1 மணிக்கு கொழும்புல சுற்றிக்கிட்டு திரியிறிய, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன செய்ய, எனக்கும் சாப்பிட ஒன்றுமில்லை, சுற்றிக்கிட்டு திரியிறேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஏப்பம் போய்கிட்டு இருக்கும். நல்லா சாப்பிட்டு வந்திருப்பான். புரியுதா? இது சமாளிக்கிற பதில். ரசூலுல்லாஹ் சமாளிக்கிற பதில சொல்லலை. நம்ம நாட்டில் ஒருத்தன் நைட்டு 1 மணிக்கு வெளியே வந்தாண்டா என்ன அர்த்தம்? சாப்பிட்டு கொமட்டுதுன்னு அர்த்தம். இருக்க முடியலை, மூக்கு முட்டையா திண்டு இன்னைக்கு தான் ஒரு சாப்பாடு வலிமாண்டு கூப்பிட்டாங்க, போய் சாப்பிட்டேன், அங்கே இருக்க முடியலை பாவா, தூக்கம் போகுதில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு பசி கொடுமையால் தூக்கம் போகலை, நம்ம ஆக்களுக்கு திண்டு ஓவரால தூக்கம் போகாது. புரண்டு படுக்கிறேன், தூக்கம் போகுதில்லை. நாம் என்ன சொல்லுவோம்? இப்படி திண்டா இப்படி தாங்க வரும், கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும், அட்வைஸ் தான் பண்ணி அனுப்புவோம். ரசூலுல்லாஹ் வெளியிலே வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக நானும் பசி கொடுமையால் தான் வெளியே வந்தேன். ஏன் சத்தியம் பண்றாங்கன்னா யதார்த்தம் அது. அவங்களும் உண்மை என்றே உறுதியா புரியணுமா இல்லையா? அதுக்காக உண்மை என்பதை பதிய செய்கிறார்கள் ரசூலுல்லாஹ். நானும் பசி கொடுமை உள்ளே இருக்க முடியல, வெளியே வந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு ஜனாதிபதியை, இப்படி ஒரு அமைச்சரை, இப்படி ஒரு மந்திரியை, இப்படி ஒரு சாதாரண கவுன்சிலரை, இப்படி ஒரு பலக்சபா மெம்பரையாவது நீங்க பார்க்கலுமா? மற்றதை விடுங்க, ஒரு பலக்சபாவில் இருக்கிற மெம்பர் என்ன பாடுபடுறான். பலக்சபாவுக்கு தான் தெரிவு செய்யப்பட்டிருப்பான், பார்லிமெண்ட்டுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாதிரி அவன் கூத்து போடுவான். கம்யூனிசம் என்ற பெயராலேயோ அல்லது முதலாளித்துவம் என்ற பெயராலேயோ மக்களை அடக்குவதால் அந்த கட்டுப்பாடு வராது. எப்படி கட்டுப்பாடு வந்துச்சு? கொள்கையை சொல்லி கட்டுப்படுத்தினார்கள். அதே போல ஜனாதிபதியினுடைய ஆடையம் பார்க்கணுமா இல்லையா? அண்மையில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது நரேந்திர மோடியினுடைய சுதந்திர தின உரைன்னு நினைக்கிறேன், அல்லது பிறந்த நாள். இந்த 2ல் 1ல் அவன் ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு வந்திருந்தான். அந்த கோட்டு எப்படி தெரியுமா? அந்த கோட்டை ஜூம் பண்ணி எடுத்து காட்டினாங்க. அப்பதான் பூனைக்குட்டி வெளியில வந்துச்சு. கோட் ஒன்று போட்டு வந்திருந்தான். நீங்க சாதாரணமா இப்படி பார்த்தா ட்ரெஸ்ஸா இருக்கும். அந்த கிறுக்கு என்ன செஞ்சுட்டு வந்திருந்தான் தெரியுமா? ட்ரெஸ்ஸில் நரேந்திர மோடி முழு கோட்ஸ்லையுமே தைச்சிருந்தாங்க.
நெஞ்சு இருந்தாங்க, அது சும்மா நெய்ய முடியாது. பல லட்சங்கள் கொடுத்து நெஞ்ச ஒரு சேட்டை கோட்டை தான் போட்டு வந்துருந்தான். மாட்டி 2-3 கோட்டை என்ன செஞ்சான், மாற்றி மாற்றி போட்டான். மீடியாக்காரன் எங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, பார்க்கும்போது ஜூம் பண்ணி பார்க்கும்போது புரிஞ்சிருச்சு. நரேந்திர மோடின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க, எடுத்து காட்டி இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு. இது அதிகாரத்துக்கு வந்துட்டா சில சின்ன பிள்ளைத்தனமான கிறுக்கு விளையாட்டுகளையும் செய்வாங்க. ஒருத்தன் ஒரு ஃபுட்பால் விளையாடுற நேரத்தில், ஒரு கிரிக்கெட் விளையாடுற நேரத்தில் டிஷர்ட்டில் பேரை போட்டுக்கிட்டு விளையாடுறான்னு வைங்க, பார்ப்பீங்க. சரி, அவன் பேரை அப்படி போடத்தான் வேணும், ஜெயசூரியன் போடத்தான் வேணும், இவன் பேரை போடத்தான் வேணும் அப்படின்னு நினைப்போம். ரோட்டில் ஒருத்தன் போக்கல ஒரு ஷர்ட், அவன் கூட என்ன ஒரே ஒரு பேர் தான் போட்டிருப்பான், முன்னுக்கு அல்லது பின்னுக்கு போட்டிருப்பான். ரோட்டில் நடந்து போக்கல நீங்கள் உங்களோட ஷர்ட் எடுத்து இந்த பக்கம் முகமது 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 முகமதுன்னு எழுதிட்டு போறீங்க. கன்ஃபார்மாக என்ன நினைப்பாங்க, இவன் 136 பஸ் எடுக்க வேண்டியவன் ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான், ஏதோ இவனுக்கு உண்மையிலே பைத்தியம் நினைப்போமா இல்லையா? அந்த பைத்திய வேலையை தான் நரேந்திர மோடி செஞ்சான். என்ன வேலை? நரேந்திர மோடி இதுக்கு முன்னாடி முபாரக் கெய்ரோ, இந்த எகிப்திய ஆட்சி செய்த முபாரக் இந்த வேலையை செஞ்சான். அதைத்தான் இவர் முபாரக் இப்போ இல்லைல்ல, என்ன நினைச்சிருப்பான், அவனை தூக்கி உள்ள போட்டாங்க, நான் கோமா ஸ்டேஜில் இருக்கிறான், இது யாருக்கு தெரிய போகுது, நாம கொஞ்சம் அப்படி போட்டுக்கிறோம். அப்போ ஆட்சிக்கு முடிய இப்படியெல்லாம் ஆடை உடுக்கக்கூடிய காட்சியில பார்ப்பீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடை முறை எப்படி இருந்தது தெரியுமா? ஜனாதிபதியினுடைய ஆடை மேலே போர்த்தி கொள்ளுகிற ஒரு போர்வை இருக்கும், கீழே அணிஞ்சு கொள்ளுகிற ஒரு முரட்டு வேட்டி இருக்கும். இவ்வளவுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடைன்னு சொல்லி, நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டையும் எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் இந்த ஆடையோடு தான் மரணித்தார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. உலகத்தில் எந்த ஆட்சியாளருக்காவது இப்படி காட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க, எந்த ஆட்சியாளர் இப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறான்? ஒரு கீழே முரட்டு வேட்டின்றே, ஏன் முரட்டு வேட்டின்னு சொல்றோம்? அந்த வேட்டி இப்ப நாம உடுக்கிற மாதிரி கிப்ஸ் சாரம்னு நினைச்சிடக்கூடாது. இப்ப உடுக்க எவ்வளவு மென்மையாக இந்த சாரங்கள் எல்லாம் தயாரிக்கப்படுகிறது. ஆனா அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அதை சுருட்டி ஒருத்தனுக்கு அடிச்சிங்கன்னு வைங்க, அந்த இடத்துல செத்து போயிடுவான். அந்த மாதிரி முரட்டு ஆடைகள் அது. அந்த முரட்டு வேட்டியும் மேலே போத்திக்கிற ஒரு போர்வையும் தான் நபிகள் நாயகத்துடைய ஆடை. நிறைய ஹதீஸ்களை பார்ப்பீங்க, ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு செல்லும் போது நபிகள் நாயகத்துடைய அக்குளுடைய வெண்மை தெரிகிற அளவுக்கு நபிகள் நாயகம் கையை விரித்து வைத்தார்கள். அது சட்டத்தில் தனியாக தொழும் போது நல்லா கையை விரித்து வச்சு இப்படி தொழலாம். ஆனால் அந்த சட்டத்தில் நாம தெரிகிற விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் இப்ப நாம எல்லாம் போறோம்ல, யாரையாவது அக்குள் வெண்மை தெரியுதா? தெரியல. நம்முடைய ஆடை அவ்வளவு வசதியா இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை ஒரு போர்வை மட்டும்தாங்க. அதை போத்தினோம்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போகும்போது அக்குளுடைய வெண்மை தெரியும். பல சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ் சஹாபிய பெண்மணிகளுக்கு சொல்லுவார்கள், பெண்களே, சுஜூதில் இருந்து ஆண்கள் எழும்பினதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் தாழ்த்தி நீங்கள் எழும்புங்கள் அப்படிம்பாங்க. ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? சஹாபாக்களுடைய ஆடைகள் குறை உள்ளதாக இருக்கும், உடுக்கிறதுக்கு ஆடை இல்லை, குறையுள்ள ஆடைகள், அந்தரங்க பகுதிகள் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக பின்னாடியே சொல்லுவாங்க. இப்ப நமக்கு இடம் பத்தல, அதனால கீழே இருக்கிறாங்க. பின்னாடியே தொழுகிற காரணத்தினால சஹாபாக்கள் எழும்பியதற்கு பிறகு நீங்க எழும்புங்கம்பாங்க. இந்த நிலைதான் நபிகள் நாயகத்துடைய தோழர்களுடையவும் ஆடை முறையாக இருந்தது. ரசூலுல்லாஹ் வீட்டுல இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி தோழர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தட்டுக்களே இல்லை, சாப்பிடுகிற பிளேட் இருக்குது இல்லையா, சாப்பிடுவாங்க ரசூலுல்லாஹ், ரொட்டி தான் சாப்பாடு. ஒரு நாள் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பாதையிலே வந்து கொண்டிருக்கிறார்களாம். ரசூலுல்லாஹ்வும் வர்றாங்க, பார்த்து கேட்குறாங்க, ஜாபிரே எங்க போறீங்க? இல்லை யார் ரசூலுல்லாஹ், சும்மா அப்படி போய்கிட்டு இருக்கிறேன். அப்படியா, வாங்க ஒரு பையன் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டே வர்றாங்க, ஒண்ணுமே பேசல, கையை பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. நேர வீட்டுக்குள்ள வந்து, என்னம்மா சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? 3 ரொட்டிகள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ரோட்ல போனாரு, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தோம்பலை பார்க்குறீங்களா? எப்படி ரசூலுல்லாஹ் நடந்து கொள்றாங்கன்னா, நாம இப்படி நடந்து கொள்வோமா? ரசூலுல்லாஹ் கூட்டிக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள போனதோட 3 ரொட்டி இருக்குது, அவரை உட்கார வைக்கிறாங்க, இந்த பக்கம் ரசூலுல்லாஹ் உட்கார்றாங்க, 3 ரொட்டியை கொண்டு வாங்கங்கிறாங்க, கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. எதுல? ரொட்டியை வைப்பதற்கு தட்டுக்கள் இல்லை, பிளேட் இல்லை. ரசூலுல்லாஹ் வீட்டில் நாற்ற ஜனாதிபதி கேட்டா என்ன யோசனை பார்த்தீங்களா? இப்படி ஒரு ஜனாதிபதியை பார்க்க முடியுமா? நாற்ற ஆட்சியாளர் வீட்டில் சாப்பிட்றதுக்கு பிளேட் இல்லை. இப்போ பிளேட் இல்லைன்னா ஏற்கனவே சொன்னாங்க அந்த மாதிரி ஆயிரும். இந்த காலத்தில் ஒருத்தன் வீட்டில் பிளேட் இல்லைன்னா, ஆமாம் பிளேட் இருக்கா, சாப்பிட்ற டைமுக்கு மட்டும் டைமுக்கு வந்து டைமுக்கு போகும் அப்படின்றவாங்க. பிளேட்டுக்கு பதிலாக ஃப்ளைட்டே வச்சிருக்கிற காலம் தானே இது. அப்போ அந்த அளவுக்கு இந்த காலத்து ஆட்சியாளர் இருக்கும்போது
சாப்பிட்றதுக்கு தட்டு இல்லை, ஒரு விரிப்பு இருக்குது, விரிப்பில் தான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய அந்த ரொட்டியை வைப்பாங்களாம். ஒரு ரொட்டியை ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க, இன்னொரு ரொட்டியை ரசூலுல்லாஹ்வுக்கு எடுக்கிறாங்க, மீதி இன்னொரு ரொட்டி இருக்குது, அதை ரெண்டா உடைக்கிறாங்க. உடைச்சி இந்த பாதியை நீங்கள் வச்சுக்கிறீங்க, இந்த பாதியை நான் வச்சுக்கிறேன். வீட்டில் 3 ரொட்டி இருக்குது, விருந்தாளியாக கூட்டிட்டு வந்தாங்க, 1.5 ரொட்டி அவருக்கு, 1.5 ரொட்டி எனக்கு, இருக்கிற குழம்ப கொண்டாந்து வைங்கம்மா, சாப்பிட்டு நல்லபடியாக வயிறாறு சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷனால் வாழ முடியுமா? நபிகள் நாயகம் அவர்களை போன்ற ஒரு மனித புனிதரால் மாத்திரம்தான் இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இந்த உலகத்துக்கே நேர் வழிகாட்டி என்றால் சாதாரணமா? நாம் எப்படி நினைச்சிடக்கூடாது, நபிகள் நாயகத்துடைய அருமை பெருமை தெரியாமல் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர் கேட்கிறான்ல, அத்தை ஆற்றுல விரலாற்றணும் போது விரலாட்டிகள் அப்படிமா, நமக்கு கொழுப்பு பிடிச்சா விரலாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அத்தை ஆற்றுல விரலாட்டுவதை கூட இத்தனை சண்டை நடக்கிறது என்றால் எதுக்கு கேட்குறாங்க? இதுக்கெல்லாம் எஸ்எல்டிஜே, எங்க சண்டை வந்தாலும் எஸ்எல்டிஜே தாங்க அப்படிம்பாங்க. தௌஹீத் ஜமாத்துக்காரனுக்கு எல்லா இடத்துலையும் சண்டை தான். எதுக்கு சண்டை பிடிக்கிறோம்? நபிகள் நாயகத்துடைய மனித புனிதருடைய அந்த பண்புகள், பண்பாடுகள், செயல்பாடுகள் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக ஊடுருவிவிட்டால் ரசூலுல்லாவை அணுவணுவாக பின்பற்ற வேண்டும் என்ற அந்த ஆசை, ஆர்வம் மேலிட்டு விடும். அதுதான் ஈமான். ஈமான் என்றா என்ன? இது ஒரு சின்ன விஷயம், இது ஒரு பெரிய இது பார்க்கறது இல்லை. ஈமான் இஸ்லாத்தை பொறுத்த வரையில எது சொன்னாலும் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், அவ்வளவுதான். ஒரு யுத்த களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறார்கள். நம்மளுக்கு பார்த்தா ஒரு சின்ன விஷயமா தான் தெரியும். என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த உஹது மலைக்கு பின்னால் இருந்து சொர்க்கத்தினுடைய வாடையை நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை சொன்னது மட்டும்தாங்க. ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த போரிலே நான் கொல்லப்பட்டால் என்னுடைய நிலை என்ன? சொர்க்கம் நுழைவேனா? கண்டிப்பாக நீ சொர்க்கம் நுழைவாய். எப்படி கேட்கிறார் தெரியுமா? கையில் கொஞ்சம் ஈச்சப்பழம், கடலை சாப்பிட்ற மாதிரி ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு யார சொல்லலாம், இதில் நான் ஜெயிச்சேன்னு சொன்னா, மரணிச்சேன்னு சொன்னா எனக்கு சொர்க்கமானு கேட்குறாங்க. ஆமா சொர்க்கம், அந்த ஒரு வார்த்தை தான். எல்லா ஈச்சப்பழத்தையும் தூக்கி போட்டுட்டு அறிவாலை எடுத்துக்கிட்டு போய் யுத்தத்தில் மாண்டு போறார், யுத்தத்திலே மரணித்து விடுகிறார். அடுத்த நாள் யுத்தத்திற்கு பிறகு மரணித்தவர் யார் என்று தேடி பார்க்கிற போது இவர்தான் ஹந்தலா என்று தெரிய வருகிறது. யார் தெரியுமா? அவரை மலக்குமார் குளிப்பாட்டினார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? முதல் நாள் மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டவர் குளிக்காமல் யுத்தத்திற்கே நேரடியாக வந்திருப்பார். ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், அவரை மலக்குமார் குளிப்பாட்டினார்கள். எதுக்காக வந்தார் இப்படி? ஒரு சின்ன நம்மளை பொறுத்த வரையில உஹது மலை அடிவாரத்தில், உஹது மலைக்கு பின்னாடி சொர்க்கத்தினுடைய வாசையை நுகர்ந்தேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் யுத்தத்தில் போய் மௌத்த, இப்படித்தான் நாம நினைப்போம். ஆனா சஹாபாக்குடைய நிலை அப்படியா? ரசூலுல்லாவை உளப்பூர்வமாக ஈமான் கொண்டு விட்டால், ரசூலுல்லாஹ் தான் எங்களுடைய உயிர் என்று நம்பிவிட்டால், நபிகள் நாயகம் செய்கிற ஒரு சிறு காரியம் கூட நமக்கு மிகப்பெரிய காரியமாக தெரியும். அதனால் தான் பிலால் போன்ற நபித்தோழர்கள் அவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டும், அவ்வளவு அசிங்கப்படுத்தப்பட்டும் இந்த மார்க்கத்தை விட்டு அணுவளவும் போகல, இந்த மார்க்கத்தை விட்டு பிசகல. எந்த அளவுக்கு பிசகல? கழுத்தில் கவுத்த மாட்டி மக்காவினுடைய அந்த கல்பாறைகளில் அவரை இழுத்து கொண்டு செல்லுமாறு சிறுவர்களுக்கு விளையாட்டு பொம்மையாக ஆக்கி விடுவார்கள். இழுத்துக்கொண்டு போவாங்க. மக்காவை போய் யோசிச்சு பாருங்க. இப்பயாவது மக்காவில் ஏசி இல்லாமல் இருக்க முடியுமா சொல்லுங்க? உம்ராவுக்கு போயிருப்பீர்கள், ஹஜ்ஜுக்கு போயிருப்பீர்கள். மதீனா கொஞ்சம் இனிமையா இருக்கும், மதீனாவில் கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியும். மக்காவில் இன்றைக்கும் ஏசி இல்லாமல் மக்காவில் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கற்பாறைகள் நிறைந்த பகுதி அது. அங்கே எதுவுமே விளையாது, எல்லாம் இறக்குமதி தான். விளையிறதுக்கு பூமி இல்லை, அங்கே எல்லாம் கற்பாறைகள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கற்பாறைகளை உடைச்சி 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 தான் அத்தனை பில்டிங்களும் உருவாக்கிட்டு இருக்குது. காபத்துல்லாவுடைய அந்த காபத்துல்லா அமைந்திருக்கிற பகுதி இன்னைக்கு நாம் அப்படி பார்க்கிறோம். ரசூலுல்லாவுடைய காலத்தில் அப்படியா இருந்துச்சு? அது அவ்வளவு கற்பாறைகள் நிறைந்த பகுதி அது. அந்த கற்பாறைகளில் கழுத்திலே கயிற்றை மாட்டிவிட்டு சிறுவர்களுக்கு விளையாட்டு பொம்மையை போன்று இழுத்துக்கொண்டு அலையுங்கள், இவனை துன்புறுத்துங்கள் என்று சொல்லுவார்களாம். அத்தனை பேரும் இழுத்துக்கொண்டு அலைவார்களாம். அஹதுன் 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 என்றே சொல்லுவார். ஒருவன் ஒருவன் ஒருவன், அந்த அல்லாஹுதான், அவனுக்காகத்தான் நான் இருக்கிறேன், நீ என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நாம் நினைக்கிறோமே விரலாற்ற விஷயத்துக்கு சண்டை பிடிக்கிறான், ஒரு குனூத்து விஷயத்துக்கு பிரச்சனை, ஊருக்குள்ள இவங்களால சர்ச்சரவு சண்டை, இது நமக்கு பெருசா தெரியுது. சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் பெருசா தான் தெரியும். யாருக்கு பெருசா தெரியும்? கொள்கைவாதிகளாக இருந்தால் ஒரு விரலாட்டுகிற விஷயம் முக்கியமானதுதான், நெஞ்சிலே தக்பீர் கட்டுகிற விஷயம் முக்கியமானதுதான். சொல்லுவாங்க, கொஞ்சம் கீழே கட்டினா என்னப்பா அது உனக்கு, எங்களுக்கு அது சரி வராது.
நபிகள் நாயகத்தை நேசிப்பவர்கள் நபிகள் நாயகம் செய்ததை போன்றெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதுதான் ரசூலுல்லாவை நேசிப்பதின் உச்சகட்டமாக இருக்கும். அதைத்தான் சஹாபாக்கள் அத்தனை பேரும் செய்தார்கள். ஒரு சஹாபி 2 சஹாபி அல்ல. எந்த அளவுக்கு கேட்டா ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதுகுல பின்பகுதியால அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு விளையாடுவார்களாம். மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கியமான நபித்தோழர் இவர். இவருடைய தாயார் அஸ்மா பின்த் அபீபக்கர் அவர்கள் தான் இஸ்லாமிய வரலாற்றில் இறுதியாக மரணித்த சஹாபிய பெண்மணி. 100 வயசுல மௌத்தா போவாங்க. இந்த அஸ்மாவினுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தகப்பனார் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் இருந்து விளையாடுவார்களாம். எதுல விளையாடுவாங்க தெரியுமா? அப்துல்லா ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதுகுகளில் இருக்கிற ஓட்டைகளுக்குள் நான் கையை விட்டு விளையாடுவேன். எதனால் ஏற்பட்ட ஓட்டை? யுத்த காலத்திலே ஏற்பட்ட தாக்குதல்கள், எதிரிகள் தாக்கினதுனால முதுகுகளில் ஓட்டையை பெர்மனண்டா விழுந்திருக்கும். அப்படியே அந்த ஓட்டைகள்ல கையை விட்டு நான் விளையாடி இருக்கிறேன் என்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, எதுக்காக இந்த கஷ்டம் எல்லாம் பட்டாங்க? இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டிய அற்புதமான ஆட்சி முறை இருக்கிறதே, எந்த ஒரு மனிதனாலையும் அதை செய்ய முடியாது. ஒரு சில செய்திகளை சொல்லி முடித்துக் கொள்கிற சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு சஹாபாக்கள் போறாங்க. போய் பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆடை இப்படி, ரசூலுல்லாஹ்வுடைய உணவு இப்படின்னா வீட்டு நிலைமை எப்படி? கூலங்கள் நிரப்பப்பட்ட ஒரு தலையணை தான் நபிகள் நாயகத்தின் தூங்குகிற தலையணையாக இருக்கும். நம்ம வீட்டு தலையணை இப்படியா? ஒரு ஜனாதிபதி வீட்டு தலையணை இப்படியா? பார்க்கிறோமா இல்லையா? கடாஃபி அழிக்கப்பட்டான். கடாஃபியினுடைய வீட்டுக்குள்ள இருந்து எத்தனை தங்க கட்டில்கள் எடுக்கப்பட்டது. தங்கத்திலே உருண்டு பரண்ட ஒரு ஆளாக அவனுடைய ஆட்சி அமைந்திருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா தலையணை கூலங்கள் நிரப்பப்பட்ட இளகொலையை நிரப்பின ஒரு தலையணை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையணையாக இருந்தது. அது மட்டுமா, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் ஒரு பாய் இருக்குமா. இந்த பாய் பகல் நேரத்தில் அதெல்லாம் ரசூலுல்லாஹ் தூங்குவார்கள். அந்த பாயை விரிச்சு பகல் நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே தூங்குவது வழக்கம். இது அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதுகுல அந்த பாயினுடைய அடையாளங்கள் பட்டு விடுகிறது. பட்டதோட சஹாபாக்கள் அதை பார்த்துவிட்டு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் தூங்குவதற்காக நாங்கள் ஒரு இனிமையான நல்ல அருமையான ஒரு பாயை, ஒரு தூங்குவதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெட்டை சரி செய்து தரட்டுமா என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஏனப்பா, இந்த உலகத்திற்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த உலகத்திற்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஒரு மர நிழலில் நிழலுக்காக ஒதுங்குவவனை போன்றுதான் என்னுடைய நிலையும் இந்த உலகத்திலே இருக்கிறது. ஒரு மரத்துல நிழல்ல வெயிலுக்கு ஒதுங்குற மாதிரி நானும் அப்படி ஒதுங்கிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேனே தவிர இந்த உலகத்துல நிரந்தரமாக வாழ்வதற்கு நான் வந்தவன் அல்ல. இந்த ஆட்சி நேர்த்தியான ஆட்சியா அமைவதற்கு காரணமே அது உலக பற்றின்மை. எனக்கு எதுவுமே தேவையில்ல, மக்களுக்கு போய் சேரணும். இந்த ஒரே எண்ணம், அல்லாஹ் எனக்கு மறுமையில் சொர்க்கத்தை தர வேண்டும் என்ற அந்த ஆழமான எண்ணம் தான் நபிகள் நாயகத்தை இந்த அளவுக்கான ஆட்சியை செய்ய வைக்கிறது. ரசூலுல்லாஹ் பகல் நேரத்தில் எந்த பாயை தூங்குவதற்கு பயன்படுத்துவார்களோ அந்த பாய் இரவு நேரத்தில் எதுக்கு பயன்படும் தெரியுமா? நபிகள் நாயகத்தின் வீட்டு கதவாக பயன்படும். பகல் நேரத்தில் தூங்குறதுக்கு பாய், இரவு நேரத்தில் அந்த பாய் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு கதவாக இருக்கும். இது மாதிரி ஒரு ஜனாதிபதி எங்கேயாவது வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இப்படியான ஒரு தூதரைத்தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்ற கண்ணியம் நமக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க, அது தனி கௌரவம். இன்னைக்கு ஒரு கூட்டம் மதுகவை பின்பற்றுதோம். நாங்கள் ஷாஃபி இமாம், நாங்கள் ஹனபி இமாம், நாங்கள் ஹம்பலி, மாலிகி, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறானா இல்லையா? இன்னும் கொஞ்சம் பேர் நாங்க காதிரியா, நாங்க நக்ஷபந்தியா, நாங்க அந்த தியா இந்த தியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானா இல்லையா? இதெல்லாம் கேவலமாக நினைக்க வேண்டும். அடே, யாரை பின்பற்றிக்கிட்டு இருக்க? காதிரியாங்கிறது உனக்கு பெருமையா? சாதுலியாங்கிறது உனக்கு பெருமையா? நபவியாங்கிறது உனக்கு பெருமையா? நக்ஷபந்தியாங்கிறது உனக்கு பெருமையா? சிறுமை அல்லவா இது? நாங்கள் ஷாஃபி இமாமுடைய ஆட்கள் என்பது உங்களுக்கு கௌரவமா? நாங்கள் ஹனவி இமாமை பின்பற்றுகிறோம் என்பது பெருமையா? நாங்கள் ஹம்பலி இமாமுடைய ஆட்கள் என்பது நமக்கு ஒரு வழிகாட்டலா? நாங்கள் நபிகள் நாயகத்துடைய ஆட்கள். சொல்லி பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்வதற்கு நாம் அத்தனை பேரும் ஆசைப்பட வேண்டும். நீங்கள் யார்?
நாங்கள் முஸ்லீம்கள். யாரை பின்பற்றுகிறீர்கள்? முகம்மதை பின்பற்றுகிறோம். உங்களுடைய வழிகாட்டுறது திருமறை குர்ஆன். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு அப்படி சொல்ற எவனுக்கும் பயம் இருக்காதுங்க. இன்னைக்கு ஜும்மாவுல கூட சொன்னமா இல்லையா? இந்த பள்ளிவாசல் பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது போய் மண்டிட்டு நிற்கிறானா இல்லையா? காரணம் என்ன? வழிகாட்டுதல், பின்னால் உள்ள வழிகாட்டுதல் மதுகபாக இருக்கும், பின்னால் உள்ள வழிகாட்டுதல் தரீகாவாக இருக்கும். குர்ஆன் சுன்னாவாக இருந்தால் எந்த மத குருட்டையும் அடிமைப்பட மாட்டீங்க, எவனுக்கும் கீழே போய் மண்டிட மாட்டீங்க, உறுதியாக நிற்போம். அப்படித்தான் சில பேர் சொல்லுவாங்க, இவன் அறப்படிச்சவங்க, சொல்லிட்டு போ. உன் பார்வையில் அறப்படிச்சவன்னா குர்ஆன் சுன்னாவை நிலைநாட்டுவது அறப்படிப்பு என்றால் பிரச்சனை இல்லை, தாங்கிக் கொள்கிறோம். அப்படி யோசிக்கணும். அந்த அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்கள். இறுதியாக சொல்லுகிறேன், இந்த உலக வரலாற்றில் எத்தனையோ அரண்மனைகளை பார்த்திருப்பீர்கள். உலக வரலாற்றில் ஒரு அரசாங்கத்தினுடைய தலைமை பீடத்தை சொந்த பணத்திலே கட்டி தலைமை பீடத்தை நிகழ்த்திய ஒரே தளபதி இருப்பார்கள் என்றால் அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவியை கட்டுவதற்காக இடம் தேடிக்கொண்டு செல்கிறார்கள். 2 சிறுவர்களுக்கு சொந்தமான இடம் அது. போய் கேட்கிறாங்க, இந்த இடத்தை தாங்க, நாங்கள் ஒரு பணி செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த சிறுவர்கள் தர மறுக்கிறார்கள். தந்தா சும்மா தான் தருவோம்ங்கிறாங்க. அவங்களும் எப்படி? நபிகள் நாயகமே தந்தால் சும்மா தருவோம், காசு பணத்துக்கு தர முடியாது. ரசூலுல்லாஹ் பணம் கொடுத்து வலுக்கட்டாயமாக வாங்குகிறார்கள். அவங்கள்ட்ட சும்மா எடுக்கல, பணம் கொடுத்து வலுக்கட்டாயம் பணத்தை வச்சுக்க, இடத்தை தா என்று சொல்லி வாங்குறாங்க. அந்த இடத்தில் தான் மஸ்ஜிது நபவி அமைக்கப்பட்டது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களுக்குரிய வீடுகள் எல்லாம் அமைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த இடம். உலக வரலாற்றில் இன்றைக்கு மஸ்ஜிது நபவியை பார்க்குறீங்க. உலக வரலாற்றில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதல் தலைமை பீடம் அதுதான் ஜனாதிபதி மாளிகை, அதுதான் அதிபருடைய இருப்பிடம், அதுதான் ஆட்சியாளருடைய ஆட்சி கொட்டில். அந்த இடத்தை காசு கொடுத்து சொந்த பணத்தில் தான் ரசூலுல்லாஹ் வாங்கினாங்க, மக்களுடைய பணத்தில் வாங்கல. சொந்த பணத்தில் வாங்கி அந்த இடத்தில் ஆட்சி செய்து அதை கூட தனக்காக வைத்துக் கொண்டார்களா? தனக்காக வைத்துக் கொள்ளாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலே ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய யுத்தத்திற்கு பயன்படுத்துகிற கவச ஆடையை கூட 30 படி கோதுமைகளுக்காக ஒரு யூதனிடத்திலே அடைமானம் வைத்தவர்களாகத்தான் மரணித்தார்கள். சொந்தமா அரண்மனையை வாங்கி, அரண்மனை இடத்தை வாங்கி ஆட்சி கட்டிலுக்குரிய இடத்தை உருவாக்கியவர்கள் மரணிக்கிற நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவச ஆடை ஒரு யூதனிடத்தில் அடைமானமாக வைக்கப்பட்டிருந்தது. நபிகளாருடைய மரணத்துக்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்கள் தொடர்பாக சொல்லுகிற நேரத்தில் நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது தங்க காசை விட்டு செல்லவில்லை, வெள்ளி காசுகளை விட்டு செல்லவில்லை, அடிமைகளையோ வேறு எதனையுமே விட்டு செல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த சொத்து கோவேறு கழுதை ஒன்று, ஒரு கோவேறு கழுதை. அதே போன்று ரசூலுல்லாஹ் யுத்தத்தில் பயன்படுத்திய சில ஆயுதங்கள், தர்மமாக வழங்கி சென்ற நிலங்கள், அது கூட ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தம் இல்லை, தர்மமாக வழங்கி சென்ற நிலங்கள், நபிகள் நாயகத்துடைய அனைத்து சொத்துக்களும் எது சொத்தா இருந்துச்சோ அது கூட வாரிசுகளுக்கு போகாது. யாருக்கு போகும்? அரச உடைமையாகிவிட்டது. வாரிசுகளுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சொத்தை எடுக்க முடியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேட்பாங்க, ஃபாத்திமாவே தர முடியாது, நபிகளாருடைய சொத்துக்கள் அது அரசுரிமையாக்கப்பட வேண்டியது என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்து விடுவார்கள். யோசிச்சு பாருங்க, இப்படியான ஒரு ஆட்சியாளரை உலக வரலாறு கண்டிருக்காது. இவ்வளவு எளிமை, இவ்வளவு தன்னலம் பாராத சமூகத்திற்காகவே வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. அதனால தான் மனித புனிதராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கும் உலக மக்களினால் பார்க்கப்படுகிறார்கள். எத்தனை பேர் எத்தனை விதமான விமர்சனங்களை அவர் மீது வைத்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்குள்ள உயிரை கொடுப்பதற்கு ஒரு சமுதாயம் இருக்குதா இல்லையா? பார்க்குறீங்க தானே? ஒரு ஓவியம், ஒரு கருத்து சித்திரம் வரைந்தான் ரசூலுல்லாஹ் தான் என்று சொல்லி ஒரு கார்ட்டூன் வரைந்ததற்காக முழு உலக முஸ்லிம்களும் கொதித்து விட்டார்கள். எங்களுடைய தூதரை நீ எப்படி கார்ட்டூனா வரைய முடியும்? நீ எப்படி கேவலப்படுத்த முடியும்? ரசூலுல்லாஹ் மேல உயிருக்கு மேலாக பாசம் வைத்திருக்கிற இந்த சமுதாயம் ஏன் வைத்தது என்றால் இந்த கண்ணியமான வாழ்க்கைக்காக வைத்தது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளராக இன்றைய தினம் எப்படி தன்னலம் பாராத தன்னுடைய வாழ்க்கையில் அரச பணிகளுக்குரிய பணத்தை வாழ்க்கைக்கு செலவு செய்யாத நபராக வாழ்ந்து காட்டினார்களோ, இதுபோன்று அரச பணியை நிகழ்த்துகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி நீதி செலுத்தினார்கள், எப்படி நியாயமாக வாழ்ந்தார்கள், எப்படி தண்டனைகளை கொடுத்தார்கள். நீதியிலே நபிகள் நாயகத்துடைய ஆட்சியை போன்று எந்த ஆட்சியும் கிடையாது என்கிற அளவுக்கு உண்டான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.